இந்த ஆஸ்ட்ரோனாலோட மார்னிங் ரூட்டின் வந்ததுக்கு அப்புறம் இந்த மவுத் டேப்பிங் செம வைரலா போயிட்டு இருந்தது. நானும் அப்பதான் என்னடா வாயில செலட்டே போடுறாங்கன்னு உள்ள போய் கொஞ்சம் அலசி பாக்குறப்ப தான் தெரிஞ்சது இப்படி ஒன்று இருக்குன்னு. ஸோ நம்மளும் ஒரு பர்ச்சேஸ். பட் வந்ததுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ண எனக்கு இருந்த தாடியை மறந்துட்டேன். ஆனாலும் எனக்கு ஏற்ற மாதிரி கத்திரி விதைகள் போட்டு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டேன். பட் ஆனா இதை எதுக்கு யூஸ் பண்றாங்க, இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? யூஸ்வலி நம்ம தூங்கும் போது வாயு மூலியமாவும் அதிகமா மூச்சை இழுத்து விடுவோம். ஸோ அதை கட் பண்ணிட்டு ஃபுல்லா நேசல் பிரீதிங்க்கு மாறும்போது நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அது காம் பண்ணதால இன்னும் பெட்டரா தூங்க முடியும். அண்ட் ஆல்சோ ஸ்னோரிங் பிரச்சனை இருந்தாலும் கம்மியாகும். எனக்கு இந்த கொரட்டை பிரச்சனைலாம் இல்ல, பட் அப்பப்போ நடு ராத்திரியில பேம்பான்னு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிற பிரச்சனை இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல இது ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு அந்த வாயை மூடிட்டே இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கா இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஐ காட் யூஸ்ட் டு இட், உண்மையிலே நண்பர்களே என்னோட ஸ்லீப்ல நல்ல சேஞ்சஸ், எஸ்பெஷலி நைட் அப்பப்போ ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறதும் நல்ல கம்மியாச்சு. அது இந்த வாட்ச் வச்சு ட்ராக் பண்ணிப்பேன். நாட் ஒன்லி தூங்குறப்ப அப்பப்போ எனக்கு லாங்கான மைல்டு வாக் போறேன்னா அப்பயும் மவுத் டேப் பண்ணிப்பேன். ஏன்னா மூக்கு பிரீதிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரீத் இன் பண்றப்ப நம்மளோட லங்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். அதனால அந்த ஏர்வேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், ரேட் ஆஃப் ஆக்சிஜன் இன்டேக் அதுவும் இம்ப்ரூவ் ஆகலாம். நான் பார்க்கும்போது நிறைய இம்போர்ட்டட் தான் இருந்தது. அது அமேசான்ல போட்டா ஒரிஜினல் வருமானு ஒரு டவுட். அதனால இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆனது வாங்கினேன். இது ஒரு பாக்கெட்ல 30 டேப் வந்துச்சு. அஸ் ஃபார் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த அலர்ஜியும் வரல, நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. பட் அகைன் அந்த தாடி கேட்ட மாதிரி மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி ஒட்டனா இன்னும் நல்ல பக்கவா நிக்குது. அதையும் மீறி சில குழப்பங்கள் இருந்ததுன்னா பின்னாடி இருக்க QR ஸ்கேன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டியூட்டோரியல் வீடியோக்கு போயிருது. மேபி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு டேப் போட்டா 10 மணிக்கு இந்த பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்ற பழக்கம் ரொம்ப கட் ஆகுது. எனக்கு அது ஒரு பெரிய பிளஸ்.